சஜித் தலைமையில் பாரிய ஆர்ப்பாட்டம், தாக்குதலுக்கு உள்ளான முன்னாள் எம்பி. இவர்கள்தான் குழப்பவாதிகள், ரகசியத்தை போட்டுடைத்த சாணக்கியன். வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். கொழும்பு பொது நூலகத்திற்கு அருகாமையில் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி கலைக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது நீர்த்தாரை பிரயோகத்துக்கு உள்ளான கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷடி சில்வா இதனை உறுதிப்படுத்தியுள்ளதோடு அவசர சிகிச்சை பிரிவில் முஜிபர் ரஹ்மான் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு என நாம் பிரிந்திருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மக்களுக்காக சண்டை பிடிப்பதுதான் நான் மட்டக்களப்பில் செயலாளர் பதவிக்கு வருவதற்கு தடையாக இருக்கின்றதா என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு என நாம் பிரிந்திருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நாம் எவ்வித குழப்பமும் விளைவிக்கவில்லை. சிலரமை தங்களது சுயலாபத்துக்காக குழப்பவாதிகள் போல் காட்ட முனைகின்றார்கள். தங்களுடைய இயலாமைகளால் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய செயலாளர் பதவியை இழந்துவிட்டு இதற்கான பொறுப்பை இன்னொருவர் மேல் சுமத்துவது மோசமான செயலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் தலைவராக இருந்தபோது கசப்பான அனுபவங்களை எதிர்கொண்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு கூட்டமைப்பாக பதிவு செய்யப்படுவதோடு அதற்கு ஒரு பொதுவான சின்னமும் பதிவு செய்யப்பட வேண்டும். நான் மட்டுமில்லாது ஜனநாயக தமிழ் கட்சிகள் அனைத்துமே இந்த நிலைப்பாட்டில் தான் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி லெப்டினல் ஜெனரல் தயாரத்ன நாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் தயாரத்ன நாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனையடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது கொள்கைகள் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகராக ஜெனரல் தயாரத்ன நாயக்கவை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நியமித்துள்ளார். ஜெனரல் தயாரத்ன நாயக்க 35 வருடங்களுக்கு மேலாக இலங்கை இலகு காலாட்படை அணிக்கு தலைமை தாங்கி செயற்பட்டதோடு 4ஆம் கட்ட ஈழப்போரில் கிழக்கில் இடம்பெற்ற மிக பெரும் இராணுவ நடவடிக்கைக்கு முன்னிலை வகித்துள்ளார். யுத்தம் முடிவெற்றதன் பின்னர் புனர்வாழ்வு பணியகத்தின் ஆணையாளர் நாயகமாக 12,000 முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களின் புனர்வாழ்வுக்காகவும் பணியாற்றியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் ஜப்பானுக்கு செல்ல 3 லட்சம் இலங்கையர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அனுபா பாஸ்குவால் தெரிவித்துள்ளார். மேலும் பயனாளிகள் குழுவிற்கு ஜப்பானிய மொழி புலமை அனுப்பி அவர்களை வெளிநாட்டு வேலைகளுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் ஜப்பானில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் சிறந்த சம்பளங்களை பெறுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலில் பிரவேசிக்கும் எதிர்பார்ப்பு தனக்கு இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் அது குறித்து பரிசீலிக்கலாம் என மறைந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தவின் மனைவி தெரிவித்துள்ளார். தனது கணவரால் வெற்றிடமான அரசியல் தலைமை பதவியை ஏற்குமாறு புத்தளம் மக்களும் கட்சியும் தம்மிடம் கோரிக்கை விடுத்தால் அது குறித்து பரிசீலிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தவின் பாதுகாப்பு உத்தியோகத்தரான போலீஸ் சார்ஜென்ட் அனுராதா ஜெயகொடியின் வீட்டுக்கு சென்று சாமரி பிரியங்கா பெரேரா ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த சாமிரி பிரியங்கா பெரேரா, எனது கணவர் புத்தளம் மாவட்டத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அளப்பெரிய சேவையாற்றினார். அவரிடம் அடைக்கலம் தேடி வந்த எவரும் வெறுங்கையுடன் சென்றதில்லை. அவருக்கு நேர்ந்த அனர்த்தத்தை என்னாலும் எனது பிள்ளைகளாலும் நம்ப முடியவில்லை.
கனவு போலுள்ளது. அவரது மரணத்தின் சூடு தணிவதற்குள் நான் அரசியலில் ஈடுபட உள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அப்படியான செய்திகளை வெளியிடுவதற்கு முன்னர் என்னிடம் யாரும் கேட்கவில்லை. நான் அரசியலுக்கு வருகின்றேன் என இதுவரை எந்த ஊடகத்திலும் அறிக்கை விடவில்லை. கணவரின் அரசியல் விவகாரங்களை கவனித்துக் கொள்கின்றேன் என்ற ரீதியிலும் அவருடைய தனிப்பட்ட செயலாளராக செயல்பட்டேன். அரசியலுக்கு வரும் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. ஆனால் அவர் விட்டு சென்ற இடத்தில் நின்று மக்கள் பணியை முன்னெடுத்து செல்லுமாறு புத்தள மாவட்ட மக்களும் நாட்டு மக்களும் கட்சி தலைமையும் என்னை கேட்டால் அது பற்றி நான் சிந்திக்க வேண்டி வரலாம். எனது 4 பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இப்போது உள்ளது. எனக்கு நல்ல வேலையும் நல்ல தன்னம்பிக்கையும் இருக்கின்றது. நான் தனியாக இல்லை என்ற உணர்வுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்கின்றேன். நான் அரசியலுக்கு வந்தாலும் என் கணவர் செய்த அரசியலை நான் செய்ய வேண்டியதில்லை. சிலர் அவரை விமர்சித்தாலும் அவர் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் ஒரு அரசியல்வாதி. பெரும்பாலான நாட்களில் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். என் கணவரை சுற்றி நிறைய பேர் இருந்தார்கள். அதுதான் அவருடைய பலம். நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் நடைமுறைக்கு வந்தவுடன் அனைத்து வெளிநாட்டு இணைய சேவை வழங்குனர்களும் நாட்டிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்படும் எனவும் அப்போது சீனாவை போன்று இலங்கையும் தனது சொந்த தளத்தை உருவாக்க வேண்டியிருக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்னிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நிகழ்நிலை காப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் போன்ற சர்வதேச சேவை வழங்குனர்களுக்கு இலங்கையை விட்டு வெளியேறுவது ஒரு சிறிய விடயம் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து வெளிநாட்டு சேவை வழங்குனர்களும் இலங்கையில் செயற்படுவதை நிறுத்தினால் சீனாவை போன்று இலங்கையும் தனது சொந்த தளத்தை உருவாக்க வேண்டியிருக்கும். உலகம் முழுவதும் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள உங்கள் தொலைபேசி மூலம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது எக்ஸில் நுழைய முடியாவிட்டால் நீங்கள் எவ்வாறு உணர்வீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்று அவர் அப்போது கேள்வி எழுப்பியுள்ளார். 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கவை அப்போதைய அதிபர் மைத்ரிபால சிறிசேன அப்பதவியிலிருந்து நீக்கியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுவை விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பில் நீதிமன்றில் சாட்சியம் அளிக்குமாறு பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு அழைப்பாணை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மனு தொடர்பான அடிப்படை உண்மைகளை பரிசீலித்த நீதிபதிகளான எஸ். துரைராஜா, குமுதினி விக்ரமாதித்தன் மற்றும் அச்சல வெங்கலப்புலி ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன் பின்னர் குறித்த மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதுடன் இந்த மனுவை சமூக ஆர்வலர் ரோஷல்ல ஹேரத் சமர்ப்பித்திருந்தார். 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அப்போதைய அதிபர் மைத்ரிபால சிறிசேன விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து நீக்கியதாக மனுதாரர் கூறுகின்றார். அதன் பின்னரே அந்த பதவிக்கு மஹிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டார் என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 19வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை பலம் பிரதமருக்கு இருந்த போதிலும் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்ஷவை அந்த பதவிக்கு நியமித்தமை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர் தெரிவித்துள்ளார். பிரதமரை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் அதிபருக்கு இல்லை எனவும் அப்போதைய அதிபர் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து நீக்கியதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளார் எனவும் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.